யார் ஆட்சி அமைத்தாலும் அதிமுகவின் ஆதிக்கம் இருக்கும். சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கு பின்னாடி திமுக, அதிமுக, தாவேகா இந்த மாதிரியான கட்சிகள்ல எந்த கட்சி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சாலும் சரி, தொங்கு சட்டசபை ஏற்பட்டு கூட்டணி ஆட்சி உருவானாலும் சரி, ஆட்சியில அதிமுகவினர் ஆதிக்கம் இருக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கு. பாஜகவோட பி டீமா அதிமுக இருக்கு அப்படின்னு திமுகவினர் சொல்லிட்டு வரக்கூடிய நிலையில அந்த கட்சி அதிமுகவோட பி டீமா மாறி இருக்கு. முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில முதல்வர் அப்புறம் துணை முதல்வர் விலகலா 32 பேர் இருக்காங்க. அவங்கள 7 பேரு அதிமுகவில இருந்து வந்தவங்க. வழக்கால விலக்கப்பட்ட செந்தில் பாலாஜியும் சேர்த்தா 8 பேர். அதாவது 4ல ஒருத்தர் அதிமுக இறக்குமதி. முன்னாள் முதல்வர் கருணாநிதி தலைமையிலான அமைச்சரவையில சாத்தூர் ராமச்சந்திரன் மட்டும்தான் அதிமுக இறக்குமதியா இருந்தாரு. இறக்குமதி அமைச்சர்கள் வெறுமனே மற்ற அமைச்சர்கள் மாதிரி காலம் தள்ளாம திமுகவுக்கு அதிகம் உழைக்கக்கூடிய அமைச்சர்கள் அப்படின்னு பேர் எடுத்தாங்க. சென்னை மாநகராட்சிய இன்னைக்கு வரைக்கும் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய சேகர் பாபு காலையில தன்னோட வீட்டுல பல் துலக்கி குளிச்சுட்டு கார்ல ஏறி முதல்வர் வீட்டுக்கும் துணை முதல்வர் வீட்டுக்கும் போய் அங்க வணக்கம் செலுத்திட்டு தான் மத்த காரியங்கள்ல ஈடுபடுவாரு. முதல்வர் தொகுதியான கொளத்தூருக்கும் அவரே நேரடி நிர்வாகி. அரசியல்ல எழக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறது, இடைத்தேர்தல் நிர்வாகம், கூட்டணி கட்சிகளுக்கு நிதி, இந்த மாதிரியானவற்றை வேலு அப்புறம் செந்தில் பாலாஜி கவனிச்சுக்குவாங்க. எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டுக்களை சமாளிக்கிறத ரகுபதி முழு நேர பணியா செஞ்சாரு. அதனால இந்த 4 பேர் மேலையும் முதல்வருக்கு நல்ல அபிமானம் இருக்கு. இந்த 4 பேரோட அணியும் ஆதிக்கம் நாளுக்கு நாள் வளர்றது திமுகவுல இருந்து ஒரிஜினல் 4 பேரான நேரு, பொன்முடி, ஏஆர்கே பன்னீர்செல்வம், பெரியசாமி அணிக்கு பிடிக்கல. இருந்தாலும் இறக்குமதி 4 பேரோட கையே 5 ஆண்டுகளும் ஓங்கி இருந்துச்சு. சைவம் அப்புறம் வைணவத்தை தரக்குறைவா பேசினதால பொன்முடியோட அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டப்போ அவரோட கட்சி பதவியை பறிக்க கூடாது அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் கிட்ட ஒரிஜினல் 4 பேர்ல மத்த 3 பேரும் நேர்ல போய் பொன்முடிக்கு ஆதரவா பேசினாங்க. ஆனா எடுபடல. காரணம், இறக்குமதி 4 பேரும் மறுத்துட்டாங்க. இவங்களோட பேராதிக்கத்தால 2021, 2026 திமுக ஆட்சிய ஒரு பகுதி அதிமுக ஆட்சியாவே கருதினாலும் மிகையாகாது. இந்த தேர்தலுக்கு பின்னாடி மறுபடியும் திமுக ஆட்சி அமைச்சா அந்த அமைச்சரவையில அதிமுக இறக்குமதிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. காரணம், அதிகரிச்சிருக்கக்கூடிய இறக்குமதி வேட்பாளர்கள் இப்பவே அமைச்சர் பதவியை எதிர்பார்க்கக்கூடிய திமுகவினரோட வயிற்றுல புளிய கரைச்சிருக்காங்க. போன 1997ல மத்தியில குஜ்ரால் பிரதமரா இருந்தப்போ ராணுவ இணை அமைச்சரா இருந்த NVN சோமு விமான விபத்துல மறைஞ்சதும் அவரோட வாரிசு தேர்தல்ல போட்டியிட சீட் கேட்டாரு. அப்போ மத்திய அமைச்சரா இருந்த முரசொலி மாறன் சம்மதிக்கல. கட்சியில கூட்டம், போராட்டம் எல்லாம் நடத்தின அனுபவம் இருந்தாதான் தேர்தல்ல போட்டியிட அனுமதிக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு பின்னாடி ஸ்டாலின் தயவுல தான் NVN சோமு மகள் டாக்டர் கனிமொழிக்கு சட்டசபை தேர்தல்ல தீநகர்ல போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. இப்போ அந்த நிலை மாறிடுச்சு. மாற்று கட்சியில இருந்து வரவங்களுக்கு உடனடியா வாய்ப்பு வழங்கப்படுது. நடைபெற இருக்கக்கூடிய சட்டசபை தேர்தல்ல அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்த 19 பேருக்கு தேர்தல்ல போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. திமுக போட்டியிடக்கூடிய 164 தொகுதிகள்ல 11.6% அதிமுகவில இருந்து வந்தவங்க தான் வேட்பாளரா நிறுத்தப்பட்டிருக்காங்க. இதனால அதிமுகவோட பி டீம் மாதிரி தான் திமுக உருவெடுத்திருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில அதிமுகவில இருந்து வெளியேறினவங்க திமுகவில மட்டும் இல்லாம பல கட்சிகள்லயும் ஆதிக்கம் செலுத்துறாங்க. அதிமுகவில இருந்து தாவேகாவுக்கு போனவங்கள்ல 8 பேர் தேர்தல்ல போட்டியிடுறாங்க. ஒருத்தர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், கோபிச்செட்டிப்பாளையம், நிர்மல்குமார் திருப்பரங்குன்றம், முன்னாள் MP சத்யபாமா திருப்பூர் வடக்கு, முன்னாள் MLA JCT பிரபாகரன் ஆயிரம் விளக்கு, முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் லால்குடி, VS பாபு கொளத்தூர், ரெட்டியார்பட்டி நாராயணன் நாங்குநேரி, லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ராசிபுரம். தாவேகா தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சாலும் தொங்கு சட்டசபை ஏற்பட்டு கூட்டணி அமைச்சரவையில அந்த கட்சி இடம்பெற்றாலும் இவங்கள சில பேராவது அதுல இடம் பெறுவாங்க. அதே மாதிரி அதிமுகவில இருந்து வெளியேறின முன்னாள் அமைச்சர் நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவரா இருக்காரு. அமமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருமே முன்னாள் அதிமுகவினர் தான். இப்படி அதிமுகவினர் தமிழக அரசியல்ல சர்வ வியாபியா இருக்காங்க.
தேர்தல்ல யார் ஜெயிச்சாலும், ஆட்சி அமைச்சாலும், முன்னாள் இல்லனா இந்நாள் அதிமுகவினர தவிர்க்க முடியாது அப்படிங்கிற நிலை உருவாகி இருக்கு. எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் அதிமுக பங்கு அதுல கட்டாயமா இருக்கும்.